Hi friends. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் இது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஒரு டாபிக் இது. பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமாக இருக்கட்டும் அல்லது அதர் இன்ஜினியரிங் சம்மந்தமான எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்கான கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம போஸ்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான எக்ஸாம் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோவில் நம்ம அடிக்கடி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதை தினமும் நான் போஸ்ட் பண்ண மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு சேர்ந்துங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன எதை பற்றி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள ஒரு சப்ஜெக்ட்டில் உள்ள ஒரு கான்செப்ட் இது. ஆக்சுவலாக நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ரூட் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் இந்த என்ஆர் மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. பாலினாமியல் ரூட்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, ஃபோர்த் ரூட்டு, ஃபிஃப்த் ரூட்டுன்னு சொல்லி நம்ம ஒரு சர்டன் நம்பருக்கு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பருக்கு நம்ம சிம்பிளாக நம்ம எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம சிம்பிளிஃபைடான ஒரு ஃபார்மில் கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னால் எப்படி கண்டுபிடிப்போம்? 5 அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 5 × 5 அப்படிங்கிறது தான் 25. கரெக்டாக ரூட்டுக்குள்ளே இருக்கிறது நம்ம எப்படி எழுதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 × 5 அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு 5 காமனாக வெளியில் எடுத்துரும். இதே பார்த்தீங்கன்னா இந்த 1468 மாதிரி பெரிய நம்பருக்குலாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியாது எக்ஸாக்டாக. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட், அதாவது டெசிமல் வேல்யூவில் போகிற காரணத்தினால இதெல்லாம் நம்மளால் எக்ஸாக்டாக மைண்டில் வைக்க முடியாது. கரெக்டாக? ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மெத்தட் போகிறாங்க. அதாவது நியூட்டன் ராப்சன் மெத்தட் அப்படிங்கிறது. அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அதோட ஃபார்முலா xn+1 = xn - f of xn / f' of xn அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் சொல்லக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 1468 கியூப் ரூட் ஆஃப் த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வேரியபிளுக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1468 எழுதிக்கலாம். அதே இதை பார்த்தீங்கன்னா 1468 அந்த சைடு கொண்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ f of x is equal to x cube minus 1468 is equal to 0 அப்படின்னு சொல்லி வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா f' of x இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 3xn² அப்படின்னு வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக xn சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nth வேல்யூ நமக்கு ஒன்று வேணும், n+1th வேல்யூ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று வேணும். நியூட்டன் ராப்சன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் x of n+1 வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரீவியஸ் வேல்யூவான n அப்படிங்கிற ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ xn அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு வேல்யூ, இந்த ஒரு இனிஷியல் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம xn+1 சொல்லக்கூடிய அடுத்த ஒரு வேல்யூ நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை. சரிங்களா? ஸோ x of n+1 அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா n 0 அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணிக்கிறேன். காரணம் என்னன்னா இனிஷியல் கண்டிஷன். ஓகேவா? n = 0 போட்டால் அப்போ x of n+1ங்கிறது x1 அப்படின்னு ஆகிடும். அப்போ x1 நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதோட ப்ரீவியஸ் வேல்யூ x0 என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1468ஓட வேல்யூ, அந்த கியூப் ரூட் ஆஃப் த வேல்யூ, அதாவது எப்படி சொல்கிறதுனா எந்த நம்பரை கியூப் பண்ணால் அந்த 1468க்கு நியராக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த 11 நீங்கள் நார்மலாகவும் அசியூம் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 11 பாயிண்ட் சம்திங் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதோட இந்த 4 வேலையில் ஏதோ ஒரு வேல்யூவோட கியூப் தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரியுது. கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நம்ம 11 அப்படிங்கிறது x0க்கு அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வரக்கூடிய ஓவரால் ஈக்குவேஷன் இதாக இருக்கும். அந்த இடத்துல x0க்கு பதிலாக நீங்கள் 11 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 11.377 அப்படின்னு இருக்கும். இந்த நியூட்டன் ராப்சன் மெத்தடோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ 2 ஐட்ரேஷன் ஈக்குவலாக வருதோ அப்போ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலான எக்ஸாக்டான வேல்யூ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஐட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் x1 அப்படிங்கிறோட வேல்யூ 11.377. அடுத்த ஐட்ரேஷனோட வேல்யூ எக்ஸாக்டாக இதே வேல்யூ வந்தால் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். வேரி ஆச்சுன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஐட்ரேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே போகணும் until 2 ஐட்ரேஷன் become the same வேல்யூ அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் x2 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன். x2 போடும்போது அதுக்கு முந்தின வேல்யூவான x1ங்கிறது ஃபார்முலாவில் வரும். அந்த x1க்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இனிஷியலாக இது நம்ம அசியூம் பண்ணோம். அடுத்தபடி நீங்கள் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆன்சர் 11.365 அப்படின்னு சொல்லி வரும். இந்த ரெண்டும் ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் ஃபர்தராக இன்னொரு ஐட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x3 அதோட ப்ரீவியஸ் வேல்யூங்கெல்லாம் சப்ஸ்டியூட் ஆகும். 2x2 cube + 1468 / 3x2² அப்படின்னு வரும். x2க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x3யோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.365 எக்ஸாக்டாக இந்த வேல்யூ நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஐட்ரேஷனும் இந்த ஐட்ரேஷன் ஈக்குவலாக வர காரணத்தினால இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸாக்ட் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி எப்போ 2 ஐட்ரேஷன் ஈக்குவல் ஆகுதோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினோட ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு 2 ஐட்ரேஷன் எப்படி ஈக்குவல் ஆகுது அப்படின்னா 11.365 ஈக்குவல் ஆகிற காரணத்தால் ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆன்சர். ஸோ
cubic root of 1468 is equal to 11.365 அப்படிங்கிறது. இதை வந்து கால்குலேட்டரில் நீங்கள் வந்து 3 தடவை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். உங்கள் டவுட்ஸ் உங்கள் ஐடியாஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.